friends, நீங்க பாத்துருக்கு சிரியன் தமிழ். நான் உங்க தானிக்குமரி. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்கவுண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். தட் மீன்ஸ் AS 13 பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான சாப்டர். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இதுல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பத்தி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மேலே காட்சிலையும் கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் வாங்க AS 13 போகலாம். ஃபர்ஸ்ட் AS 13 என்ன, அது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தி ஸ்டாண்டர்ட்ஸ் டீல்ஸ் வித் அக்கவுண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அண்ட் ரிலேட்டிங் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்றோம், அந்த அக்கௌண்டிங்கை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி நம்ம காட்ட போறோம் நம்ம என்டர்பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த AS 13 வந்து சொல்லியிருப்பாங்க. அது டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படிலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஷேர்ஸ்லயோ இல்லை டிபெஞ்சர்ஸ்லயோ ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் தான் AS 13. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து முழுசாக நம்ம வந்து அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் எப்படி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ரெடிலி ரியலைசபிள்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ரியலைசபிள் இன் நேச்சர். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் விற்று நீங்கள் காசாக வாங்கிக்கலாம். தட் மீன்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதே வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக நீங்கள் விற்க முடியாது. தட் மீன்ஸ் கரண்ட்டுன்னு நீங்கள் எந்த இடத்துல ஒரு வேர்ட் பார்த்தீங்கனாலும் தட் மீன்ஸ் less than 12 months சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா intended to be held for not more than 1 year அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வாங்கும்போது நம்மளோட என்டர்பிரைஸில் இருக்கவங்க என்ன நினச்சி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அசட்டை வந்துட்டு நம்ம வந்து 12 மாதத்துக்கு தட் மீன்ஸ் 1 இயருக்கு நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு வாங்கின ஒரு அசட் தான் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் அது வந்து ரெடிலி ரியலைசபிள் நேச்சராக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்டென்ட் டு பி ஹெல்ட் ஃபார் மோர் தென் 1 இயராக இருக்கும். ஓகேங்களா, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது மோர் தென் 1 இயராக இருக்கும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது லெஸ் தென் 1 இயராக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஒன்று பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனா ஒன்றும் இல்லை, அக்வசிஷன் காஸ்ட். அதோட தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்க்கான காஸ்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் கொடுத்து வாங்குறீங்க அந்த பர்ச்சேஸ் காஸ்ட், அதோட புரோக்கரேஜ், அது கூட ஏதாவது ஃபீஸ் எல்லாம் டியூட்டிஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேரிங் அமௌண்ட் மைனஸ் நெட் டிஸ்போசல் இஸ் ஈக்குவல் டு P&L அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து கேரிங் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. தட் மீன்ஸ் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இதுன்னு வரும். அதை கொண்டு போய் நம்ம வந்து P&L அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கேன். நெட் டிஸ்போசல்ங்கிறது நீங்கள் சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு ஒன்று சொல்வீங்க இல்லையா, அந்த சேல்ஸ் அமௌண்ட்டுங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் வந்து சேல் பண்ண அமௌண்ட்டாக மட்டும் இருக்காமல் நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வர்றதுனால தான் நெட்டுன்னு சொல்லியிருக்கோம். நெட் டிஸ்போசல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். AS 13 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லுது, எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ரெடிலி ரியலைசபிள், இன்டென்ட் டு பி ஹெல்ட் ஃபார் நாட் மோர் தென் 1 இயர். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இட் இஸ் நாட் ரெடிலி ரியலைசபிள், இட் இஸ் இன்டென்ட் டு பி ஹெல்ட் ஃபார் மோர் தென் 1 இயர். அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஒன்று பார்த்தோம். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்ல இதெல்லாம் வரும், அக்வசிஷன் காஸ்ட், புரோக்கரேஜ், ஃபீஸ், டியூட்டிஸ் எல்லாமே கலந்து வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அசட்ஸ் held by an enterprise by way of interest, dividend, rentals for capital appreciation and other benefits of enterprise அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்டர்பிரைஸ்னு சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு அசட்டுங்க.
ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் எதுலயோ ஒன்று இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசெட். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அசெட்ஸ் ஹெல்டு பை அன் என்டர்பிரைஸ். எனக்கு அது ஒரு என்னோட என்டர்பிரைஸ்க்கு அது ஒரு அசெட்டு. அது எந்தெந்த வழியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், டிவிடெண்டாக இருக்கலாம், ரெண்டலாக இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக வருது? ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷன். என்னோட கேபிட்டலை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது எனக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இருக்கலாம். அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு டேர்ம் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஃபேர் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, asset could be exchanged between a knowledgeable of buyer and seller in arm's length price அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஃபேர் வேல்யூங்கிறது வந்துட்டு விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க நாலேஜ், ரெண்டு பேர்த்தோட நாலேஜோட ஆம்லென்ஸ், அதாவது இது இவ்வளவு கொடுத்து இந்த பொருளை இவ்வளவுதான் கொடுத்து வாங்க முடியும்னு ஒரு பிரைஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஆம்லென்த் பிரைஸ். அந்த பிரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபேர் வேல்யூன்னு சொல்றோம். இந்த ஃபேர் வேல்யூ வந்துட்டு ஒரு சில சர்க்கம்டான்சஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபேர் வேல்யூன்றது வந்து ஒரு சில சம்பளம் அவங்க கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு மார்க்கெட் வேல்யூவோ இல்ல நெட் ரியலைசபிள் வேல்யூவோ நீங்க வந்து எவிடென்ட்டா எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ஃபேர் வேல்யூவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர் வேல்யூ கொடுக்காத பட்சத்தில், தட் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ கொடுக்காத பட்சத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, அதாவது த அமௌண்ட் அப்டைனபிள் ஃப்ரம் த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓப்பன் மார்க்கெட். நீங்கள் ஒரு பொருளை விற்று உங்களுக்கு எவ்வளோ காசு வருதோ அது மார்க்கெட் வேல்யூ. அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் விற்கிறதுக்கு எவ்வளோ காசு ஆச்சோ, தட் மீன்ஸ் நீங்கள் விற்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணி வரது தான் நெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அந்த நெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்லாம் மைனஸ் பண்ணி வரதான் மார்க்கெட் வேல்யூ. ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு. ஒன்று பிசிக்கல் ஃபார்ம், இன்னொன்று நாட் இன் பிசிக்கல் ஃபார்ம். பிசிக்கல் ஃபார்ம்னா என்ன? நம்மளால கண்ணால பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். பில்டிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியும், அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. பட் இட் இஸ் நாட் அ பிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னா அது ஒரு சர்டிஃபிகேட்டாவோ டாக்குமெண்டாவோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ், டிவெஞ்சர்ஸ், அது எல்லாமே வந்துட்டு சர்டிஃபிகேட்டாவோ டாக்குமெண்டாவோ தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஷேரையும் கண்ணால பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து நாட் இன் பிசிக்கல் ஃபார்ம்னு சொல்கிறோம். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா நம்ம எந்த மாதிரி இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஷாவோ பேங்காவோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்வசிஷன் காஸ்ட், தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதோட ஃபீஸு, டியூட்டிஸ், ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணி வரது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இதே வந்து நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதாவது கம்பெனி எனக்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்காக நான் எந்த ஒரு ப்ரைஸும் பே பண்ணலை அப்படின்னா அதோட ஃபேஸ் வேல்யூ, அந்த இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ இருந்ததோ, தட் மீன்ஸ் ஃபேர் வேல்யூ இருந்ததோ அதுதான் அதோட காஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அனதர் அசெட்ஸ். இப்போ நான் வந்து வேற ஒரு அசெட் வச்சிருக்கேன், எனக்கு வந்து வேற ஒரு அசெட், தட் மீன்ஸ் டிபெஞ்சர்ஸை வந்து ஷேர்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஷேர்ஸ், அந்த மாதிரி தான். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அனதர் அசெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்னது எடுத்துப்போம் அப்படின்னா fair value given up அப்படி இல்லைனா fair value of the investment acquired. ரெண்டுலையுமே whichever is more clearly evident ன்னு ஒரு வார்த்தை இருக்கும். that means எது வந்துட்டு நமக்கு தெளிவா இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கம், அதாவது இன்கம் வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டா பிரிச்சிருப்போம். ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ், வேரியபிள் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ். ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்னா என்ன? ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க 12% டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் நீங்கள் அதை விற்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து 12% மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதாவது இன்கம் எவ்வளோ வருங்கிறத ஃபர்ஸ்டே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். அதை தான் வந்துட்டு ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். அதே வேரியபிள் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்னா என்ன? அது வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி சொல்லலாம், பாண்ட் சொல்லலாம், டிபெஞ்சர் சொல்லலாம். அதான் நம்ம வாங்கும் போதே சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைச்சிரும். பட் ஆனால் ஷேர்ஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணி ஏஜிஎம்ல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஷேர்ஸை வந்துட்டு அதோட டிவிடெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ அது வேரியபிள் ஆகும்.
நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது அது ஒரு ஃபிக்ஸடான ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்குமா கொடுக்காதான்னு. ஸோ ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கொடுக்குறது எல்லாமே ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். அது ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் வேரியபிள் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். ரைட் ஷேர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி ரைட் ஷேர்ஸை வந்துட்டு நம்ம கம்பெனி நம்ம கொடுக்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று நீங்களே வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நாட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை வந்துட்டு நீங்க சேல் பண்ணிடலாம், மற்றவங்களுக்கு வித்தரலாம். அப்படி வித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, எனக்கு கம்பெனி கொடுத்ததை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரைட் ஷேர்ஸை வந்து கேரிங் அமௌண்ட் ஆஃப் த ஒரிஜினல் காஸ்ட் ஹோல்டிங்கோட நம்ம ஆட் பண்ணிப்போம். தட் மீன்ஸ் கேரிங் அமௌண்ட்டோட ரைட் ஷேர்ஸை ஆட் பண்ணிப்போம். தட்ஸ் ஆல். நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேல் ப்ராசஸ்க்கும் அந்த சேல் ப்ராசஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணப்போ அந்த சேல் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சதோ அந்த ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும், அதை நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போது கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு 2 டைப்பாக பிரிச்சிருக்கோமா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இட் இஸ் ரெடிலி ரியலைசபிள் intended to be held for not more than 1 year அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் அ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன். ஓகேவா? இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணுறது, தட் மீன்ஸ் நிறைய அமௌண்ட் இருக்கு, காஸ்ட் இருக்கு, ஃபேர் வேல்யூ இருக்கு, மார்க்கெட் வேல்யூ இருக்கு, எந்த வேல்யூ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் எடுத்து நம்ம வந்து கேரி பண்ணுவோம். தட் இஸ் த கேரிங் அமௌண்ட். கேரிங் அமௌண்ட் ஃபார் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்லுவோம், காஸ்ட் இல்லைன்னா ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் எடுத்துப்போம். இதே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்பவுமே வந்துட்டு கேரிங் அமௌண்ட்டுங்கிறது காஸ்ட் மட்டும் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுப்போம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெறும் காஸ்ட் மட்டும் தான். சரி, இட் மே பி நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். இட் மே பி அதுல ஏதாவது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடுவோம். இதே கிரெடிட் அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம். கிரெடிட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட் இல்லைன்னா ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் தான் எடுக்க சொல்லியிருக்கேன்னா, இப்போ காஸ்ட் ஒரு 5000, ஃபேர் வேல்யூ ஒரு 10000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ரீஸ் வந்து ஒரு 5000 நடந்திருக்கு அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் வந்துட்டு கண்டிப்பா காஸ்ட்டை விட அதிகமா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அப் டு த காஸ்ட் வரைக்கும் தான் இருக்கணும், காஸ்ட்டை தாண்டி போகக்கூடாது. அதுதான் இங்க கான்செப்ட். காஸ்ட் இல்லைன்னா ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். தட் மீன்ஸ் ஃபேர் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம், பட் காஸ்ட்டை விட அதிகமாக போகக்கூடாதுங்கிறத இங்க கான்செப்ட். ஒருவேளை அந்த மாதிரி காஸ்ட்டை விட அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட்டோட வேல்யூ எடுத்துப்போம், ரிமைனிங் இருக்கிறது இக்னோர் பண்ணிடுவோம், நம்ம அதை கணக்கிலே கொண்டு வர மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதுக்குன்னு இப்பதான் ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலி அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேலே காஸ்ட்ல கொடுக்குறேன், நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோவோட பாத்துக்கலாம். கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் நான் சும்மா பேசிக்கா நான் சொல்றேன். ஆக்சுவலி கம் இன்ட்ரெஸ்ட்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அதாவது வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A sells 5000 debentures 12% debentures to B. அதாவது A வந்துட்டு 5000 12% debentures வந்து B கிட்ட வித்திருக்காரு. என்னைக்குன்னு பார்த்தோன்னா 28th February அன்னைக்கு வித்திருக்காரு. அவர் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே 30th September 31st March அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்னா 5000க்கு 100 rupees. 100 rupeesங்கிறது டிஃபால்ட் ஃபார் டிபெஞ்சர்ஸ். ஸோ 5000க்கு 100 rupees மல்டிபிள் பண்ணா 50,000 ஃபேஸ் வேல்யூ வருது. 50,000க்கு 12% போட்டு அதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை மாசம்ன்றதை கண்டுபிடிப்போம். எத்தனை மாசம்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். தட் மீன்ஸ் ப்ரீ அக்வசிஷன் பீரியட், போஸ்ட் அக்வசிஷன் பீரியட். ப்ரீ அக்வசிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆர் போஸ்ட் அக்வசிஷன் இன்ட்ரெஸ்ட். ப்ரீ அக்வசிஷன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா இந்த மனுஷன் பிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, February அன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு. பட் ஆனா கம்பெனி வந்து கடைசியா எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு, செப்டம்பர் அப்ப கடைசியா கொடுத்துச்சு. ஏங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, செப்டம்பர் கடைசி இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, February 5 மாசமும் அந்த டிபெஞ்சரை கையில வச்சிருந்திருக்காரு, எந்த ஒரு லாபமும் இல்லாம. அந்த கம்பெனி வந்து 5 மாசம் வச்சிருக்காருன்னு போய் கம்பெனில காசு கேட்டா கொடுக்க மாட்டான். இன்ட்ரெஸ்ட் வந்து 6வது மாசம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கம்பெனி தெளிவா சொல்லுது, நான் வருஷத்துல 2 டைம் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். ஒன்னு 30th
30th செப்டம்பர் அண்ட் 31st மார்ச் அன்னைக்கு யாருக்கிட்ட அந்த டிபெஞ்சர் இருக்கோ அவனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவேன். அதுதான் கம்பெனியோட ரூல். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். கம்பெனி வந்துட்டு 6வது மாசம் தான் கொடுக்கும். ஆனா 5 மாசம் வச்சிருந்தாரு இல்லையா, அவருக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் வந்து குமுலேட்டிவா அவர் வந்து யூஸ் பண்ணிப்பார். தட் மீன்ஸ் பிரைஸ் வந்து அதோட சேர்த்து கோட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் காலத்துக்கு வருவோம். இப்போ கடைசியா எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் மாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை மாசம் வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். எத்தனை மாசம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்காரு? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ 5/12 போட்டோம் அப்படின்னா 25,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 25,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அந்த 5 மாசம் அவர் வந்து வச்சிருந்ததுக்கு, அந்த ஹோல்டிங் பீரியடுக்கு 25,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி அதாவது 5,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு 100 rupees போட்டோம் அப்படின்னா 50 lakhs வருது. ஓகேங்களா, 50 lakhsோட brokerage இருந்தா ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஓகே, அது கூட விட்டுருங்க. 50 lakhs நமக்கிட்ட இருக்கு. இப்போ இந்த அந்த ஏங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு பிரைஸ் கோட் பண்ணிருக்காரு. இந்த 50 lakhsங்கிறது என்ன அப்படின்னா அந்த அவர் வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அந்த 25,000 சேர்த்தி தான் நம்ம கிட்ட வந்து 50 lakhs சொல்லியிருக்காரு. அந்த பிரைஸை வந்துட்டு இங்க இந்த பேராகிராஃப் படிங்க, உங்களுக்கு புரியும். when investments are purchased at cumulative interest, எப்பெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ, அதுவும் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்றோமோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை, அப்போ ascertain the interest and same must be deducted from the quoted price in order to find out the cost. அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கோட் பண்ண பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணதான் நமக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த 50 லட்சத்துல அவர் வந்து ஏங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டா இருக்கிற 25,000 சேர்த்தி நம்ம கிட்ட பிரைஸ் கோட் பண்ணிருக்காரு. நீ 50 லட்சம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து பிரைஸ் கோட் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது என்னது? காஸ்ட். ஓகேங்களா, காஸ்ட்னா என்ன? ஒரிஜினல் காஸ்ட் மட்டும் தான் இருக்கணும், அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாது. சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த 25,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நம்ம மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்க்ளூடிங்னா சேர்த்துக்கிறது, எக்ஸ்க்ளூடிங்னா சேர்த்துக்க மாட்டோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டு கூட மாட்டோம். ஓகேங்களா, பட் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? அதை மைனஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். சம்மில் வந்துட்டு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லேருந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 இது இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ இது பேஸ்ட் ஆன் தட் அந்த ப்ரீ அக்வசிஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் போஸ்ட் அக்வசிஷன் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஹோல்டிங் பீரியடை வச்சு நம்ம வந்து கம் இன்ட்ரெஸ்ட்டோ எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அதை பேஸ்டாக வச்சு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுமா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்குங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். பட் அதை பார்த்து டீட்டெயிலாக AS 10ல் கொடுத்துருக்காங்க. அதாவது added to the carrying amount of investment property அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன், இப்போ டிபெஞ்சர்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஷேர்ஸ்னா டிவிடெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் ஒன்று கிடைக்குது. பட் லேண்ட் அண்ட் பில்டிங்னா நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க? எதுவுமே கிடைக்காது. தட் மீன்ஸ் அந்த லேண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த லேண்ட் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இன்க்ரீஸையும் கூட நம்ம வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த AS 13 சொல்லுது. ஓகேங்களா, அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்போசல்லாம் என்ன? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அதாவது நீங்க சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டா லாஸா ரெண்டுல எது வந்தாலும் P&L அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இட் மேபி இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்போ நீங்க சேல்ஸ் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சேல்ஸ் பண்ணும்போது உங்ககிட்ட 2-3 அசட் இருக்கு, டிபெஞ்சர்ஸ் இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு அசட் தான் வந்து சேல் பண்றீங்க. எல்லாத்தையும் சேல் பண்ணல, ஏதோ ஒரு அசட் தான் சேல் பண்றீங்க. அப்படி சேல் பண்ணும்போது நீங்க கால்குலேஷன்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஆவரேஜ் பேசிஸ்ல போடணும். பிகாஸ் நீங்க எல்லாத்தையும் சேல் பண்ணல, அந்த அசட்டுக்கு உண்டான
இது மட்டும் சேல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான அசட்டை மட்டும் நீங்க சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆவரேஜ் பேசிஸ்ல கொடுத்துருப்போம். சம்மில் வந்துட்டு ஃபிஃபோவா இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடா என்னன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இதை மாதிரி தான் நமக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, பிகாஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க நிறையா. ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்கியிருப்போம், ஆனால் அந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திருப்போம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்கியிருப்போம், அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி மாத்தி நடக்கிற கேசஸ்ல அதுக்குண்டானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட கேரிங் அமௌண்ட் எப்படி எடுப்போம், காஸ்ட் ஆர் கேரிங் அமௌண்ட் விச் எவர் இஸ் லோயர் எடுப்போம். ஸோ அது அப்படியே நம்ம இங்க வந்துருச்சு. இதே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெறும் காஸ்ட்டை மட்டும் வச்சு எடுப்போமா, ஆனா இந்த இடத்துல எப்படி எடுப்போம் அப்படின்னா காஸ்ட் ஆர் ஃபேர் வேல்யூ அட் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். நல்லா பார்த்துக்கோங்க, அட் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஒரு சில சம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ 2 டேட் கொடுத்துருப்பான். ஒன்று டிரான்ஸ்ஃபர் டேட்ல நடந்தது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான், இன்னொரு டிரான்ஸ்ஃபர் டேட்டுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். நம்ம வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கணும், டிரான்ஸ்ஃபர் டேட் அப்போ எவ்வளோ ஃபேர் வேல்யூ இருக்கோ அதோட காஸ்ட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோயர் எடுப்போம். ஓகேங்களா. சம் வந்து எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாறி இருக்கு இந்த டேட்ல, நீங்க அதோட வேல்யூ வந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா மாறி இருக்கு, அதோட வேல்யூ எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா வச்சு காஸ்ட் கேரிங் அமௌண்ட் விச் எவர் இஸ் லோயர், காஸ்ட் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். டிஸ்க்ளோஸ்னு ஒரு கடைசி பேராகிராஃப் இருக்கு. என்ன அப்படின்னா த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிஸ், அதாவது இன்வென்ட்ரிஸை வந்துட்டு எப்படி வேல்யூ பண்ணும், அதோட பெர்ஃபெக்டான வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், எப்படி அக்கௌண்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அதில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து கேரிங் அமௌண்ட்ல அக்கௌண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் அதில் நடக்கிற சேஞ்சஸ் இன் கேரிங் அமௌண்ட்டை வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணணும். அக்கௌண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் P&L அக்கௌண்ட்ல அதுக்கான டிஸ்போசலையும் நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதான் வந்து AS 13. AS 13 பார்த்துட்டு நான் மறுபடியும் ஒருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்லிட்டு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்குண்டான சம்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து AS 13 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் இந்த எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்கு, எப்படி டிஸ்க்ளோஸ் பண்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 வகையா பிரிக்கலாம், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ரெடிலி ரிலீசபிள், intended to be held for not more than 1 year. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இட் இஸ் நாட் அ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஒன்றும் இல்லை, அக்வசிஷன் காஸ்ட், புரோக்கரேஜ் ஃபீஸ், டியூட்டிஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அசட்ஸ் ஹெல்டு பை அன் என்டர்பிரைஸ் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்டல்ஸ் அண்ட் ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்டர்பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர் வேல்யூனா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா அசட் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த நாலேஜபிள் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் இன் ஆம்லன்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பேரோட நாலேஜ்லயும் அது வந்துட்டு இருந்துக்கணும். ஒரு சில சர்க்கம்டான்சஸ்ல வந்துட்டு ஃபேர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெட் ரியலைசபிள் வேல்யூவோ இல்ல மார்க்கெட் வேல்யூவோ நம்ம வந்து ஃபேர் வேல்யூவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம விற்கிறோம், மார்க்கெட்ல எவ்வளவுக்கு விற்கிறோம் அந்த விற்கிற பிரைஸை வந்து மார்க்கெட் வேல்யூன்னு சொல்றோம். அப்படி விற்கிறத வந்து நம்ம நெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் விற்கிறதுக்காக நீங்க பண்ண செலவு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 2 பிரிக்கிறாங்க, ஒன்று பிசிக்கல் ஃபார்ம், இன்னொன்று நாட் இன் பிசிக்கல் ஃபார்ம். பிசிக்கல் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, அது வந்து நம்மளால பார்க்க முடியும், எக்ஸாம்பிள் பில்டிங். நாட் இன் பிசிக்கல் ஃபார்ம்னா நம்மளால பார்க்க முடியாது. தட் மீன்ஸ் அதாவது ஒரு சர்டிபிகேட்டாவோ இல்ல டாக்குமெண்ட்ஸாவோ மட்டும் தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த காஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அதை பேஸ்ட் ஆன் த அக்விசிஷன் பத்தி பிரிக்கலாம். கேஷா பேங்கா நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து காஸ்ட் பிளஸ் ஃபீஸ் பிளஸ் டியூட்டிஸ் பிளஸ் புரோக்கரேஜ் வச்சு எடுப்போம். இதே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ வச்சு எடுப்போம். இதே நம்ம அசட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க வேற ஒரு அசெட் ஆல அப்படின்னா fair value given up அப்படினா fair value of the investment acquired whichever is more clearly evident. எது நம்மளால கிளியரா நம்மளால எவிடென்ட்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். categories of investment on the base of incomeனா income வச்சு பிரிச்சோம்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு fixed income bearing securities, variable income bearing securities. அப்படினா return of income வந்து நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும்.
ஓகேவா? அப்படி இருக்கிறது வந்துட்டு ஃபிக்ஸட் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ். எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். வேரியபிள் இன்கம் பேரிங் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து ஷேர் சொல்லலாம். பிகாஸ் என்ன, இது ஃபிக்ஸடா இருக்காது, இது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷமும் ஏஜிஎம்ல வந்து உட்காந்து அவங்க வந்து 4 பேர் மீட்டிங் போட்டு டீயும் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் வச்சு நம்ம எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வேரியபிள் இன்கம் பேரிங் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ரைட் ஷேர்ஸ்னா ஒன்றும் இல்லை. ரைட் ஷேர்ஸை வந்துட்டு நம்ம இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஷேர்ஸ் வச்சிருக்க நம்மளோட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே எங்கள் கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நீங்களே வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அதை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் நாட் சப்ஸ்கிரைப். நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரைட் ஷேர்ஸ் வந்து கேரிங் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிப்போம். அப்படி இல்லைங்க எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், இந்த ப்ராஃபிட்டோ லாஸோ எதாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்துட்டு கேரிங் அமௌண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை எப்படி கேரி பண்ணுவோம் அப்படின்னா, காஸ்ட் இல்லைனா ஃபேர் வேல்யூ விச்செவர் இஸ் லோயர் எடுத்து கேரி பண்ணுவோம். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெறும் காஸ்ட்டை மட்டும் கேரி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது ரிடக்ஷன் இருக்கு அப்படின்னா P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னா P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். அதுவும் அப் டு த காஸ்ட் வரைக்கும் தான். காஸ்ட்டுக்கு மேல அது இருக்கு அப்படின்னா நாங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம், அது எங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ரிடக்ஷன் இருக்குன்னா அந்த P&L அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்ல வந்து 2 வகையா இருக்குன்னு சொன்னோம். ஒன்னு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்டா ஒன்றும் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டு கூட மாட்டோம். பட் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் பண்ணுவோம். காஸ்ட்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தனியா மைனஸ் பண்ணி பிரிச்சு எடுத்து ஒரிஜினல் காஸ்ட்டை மட்டும் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கோட்டட் பிரைஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி காஸ்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறது வந்துட்டு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இன்வெஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று பார்த்தோம், அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் பார்த்தோம். அதை பற்றி கிளியராக A10 லேண்ட் அண்ட் மிஷினில் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு டிவிடெண்டாவோ ஒரு இன்ட்ரெஸ்டாவோ வரும்போது நம்ம அக்கௌண்ட் பண்றோம். அதே வந்துட்டு ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரிசியேஷன் வரும்போது நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு எஸ்ன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கு இந்த ஸ்டாண்டர்ட். அது மட்டும் இல்லாம டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அவ்வளவுதாங்க, சிம்பிள் கான்செப்ட். நீங்க வந்துட்டு நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு, லாஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி P&L அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சேல்ஸுங்கிற இடத்துல நம்ம நெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்போம். அதாவது நீங்க சேல்ஸ் பண்ணதுக்காக நீங்க பண்ண செலவெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் பேசிஸ் வரும்போது அதாவது சம்பள கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து FIFO மெத்தட்ல போகணுமா இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல போகணுமா, அந்த மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். அண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இதுதான் சம்பளம் கொடுப்பாங்க. லாங் டு கரண்ட், கரண்ட் டு லாங்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. லாங் டு கரண்ட் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்ம்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் இல்லைனா கேரிங் அமௌண்ட் விச்செவர் இஸ் லோயர் எடுப்போம். இதே கரண்ட் டு லாங் அப்படின்னா காஸ்ட் இல்லைனா ஃபேர் வேல்யூ அட் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் விச்செவர் இஸ் லோயர் எடுப்போம். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் திரும்ப கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் டிஸ்க்ளோஷர்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி எப்படி வேல்யூ பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதை கேரிங் அமௌண்ட் நடக்கிற சேஞ்சஸ் வந்து நம்ம P&L அக்கௌண்ட்ல எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் AS 13. இதை பத்தின சம்ஸ் வந்துட்டு நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோல போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.